அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இஃப்தாருக்கு அச்ச வெல்லம் கடல் பாசி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி நிறையா கடல் பாசியும் 3 கட்டி அச்ச வெல்லம், ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கடல் பாசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா பால் புழிஞ்சு திக்கான பாலாக ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். அச்சு வெல்லத்தை இடித்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கிளாஸால் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்ச கடல் பாசியை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கரையிற அளவுக்கு நான் ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சோண்டு கடல் பாசியை ஊற்றி அதில் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பிளேட்டில் ஆற வச்சுருக்கிறேன் மேலே போடுறதுக்காண்டி. மிச்சம் உள்ள கடல் பாசியில் நம்ம இடித்து வச்ச வெல்லத்தை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நோன்பு நம்மளை விட்டு 10 நோன்பு நம்மளை விட்டு போயிடுச்சு. அல்லாஹ் நம்ம வச்ச நோன்பு அனைத்தும் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்களை அனைத்தும் பிழை பொறுத்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கிற நோன்பையும் நல்லபடியாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை தூக்கி ஊற்றுங்க. இல்லாட்டி திரியாக ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன பிளேட்டில் எடுத்து வச்ச கடல் பாசி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி மேலே போட்டு விட்ருங்க. 2 ஹவர் அப்படியே நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு பாருங்கள், கட் பண்ணி அடாடா அவ்வளோ சூப்பராக, கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை, நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நோன்பு வச்ச வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் மெதுவடைக்கு தான் உளுந்து 1/4 கிலோ ஊற போட்டிருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். 2 டைமாக அரைக்க போகிறேன். ஒரே டைமில் போட்டால் ரொம்ப ஹீட் ஆகிடும். 2 டைமாக அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன். உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைக்கும்போது அந்த உப்பு தன்மை ஈரத்தன்மை கொடுக்கும். கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி பந்தாக உழுவுது பாருங்கள். என்ன தான் நம்ம ஐஸ் வாட்டரோ இந்த மாதிரிலாம் அரைச்சி எடுத்தாலுமே மாவு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அதனால நான் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருவேன். அந்த மாதிரி எடுக்கும் போது வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். எடுத்து வச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய அரிசி மாவு, சிட்டிக்கு சோடாப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா கை விடாமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இந்த மாதிரி அடித்து கலக்கும் போது வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு வடையை போட்டு எடுத்தால் அடடா சூப்பரான மொறுன்னு மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சுண்டல் பண்ணினேன். காலிஃப்ளவர் எல்லாம் இதெல்லாம் ரெசிபி எதுவும் எடுக்க முடியல. இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.